வணக்கம். மஞ்சளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாங்கள் இப்போ எங்கள் வெப்சைட்டில் புதுசாக ரிவிட் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இது. ஓகேங்களா? ஸோ mdmstc.com போட்டிங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வீடியோன்னு எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் ஆட்டோடெஸ்க் ரிவிட் அண்ட் ஆக்டிவேட்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ரோல் நவ் ஃப்ரீ தான். ஓகேங்களா? இந்த கோர்ஸ் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் போயிட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இதில் என்ன இருக்குங்கிறதுக்கான ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ இருக்கும். ஓகே. ஸோ இதில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரே வீடியோ தான். 13 நிமிஷம் 42 செகண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ரோல் நவ் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிருங்க. இல்லைன்னா ரிஜிஸ்டர் நவுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுங்க. ஓகேங்களா? என்ன யூசர் நேம் வேணும், இமெயில் ஐடி கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க. அது ஆக்டிவாக இருக்குது. அதே சமயம் இன்கமிங் மெயில் வரதான் பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு மெயில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் டெலிவரி பண்ண முடியும்னு சொல்லி எங்களுக்கு மெசேஜஸ் வருது. கொடுத்து ரிஜிஸ்டர்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா திருப்பி நமக்கு அங்கே சைன்இனுக்கு தான் போவோம். ஓகேங்களா? நான் டேஷ்போர்டுக்கே போகிறேன். போயிட்டு நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. ஸோ அது மாதிரி வார்னிங் வந்துச்சுன்னா கிளியர்னு கொடுத்தீங்கன்னா போயிடும் உள்ள. ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு நான் திருப்பி என்ரோல் நவுன்னு கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் புதுசாக இது பண்ணிட்டீங்கன்னா என்ரோல் நவுன்னு வரும். என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஸ்டார்ட் லேர்னிங்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இதில் சொல்லியிருப்போம். எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட்டிங்க்கு போகும். ஏன்னா ஒரே ஒரு வீடியோ தாங்கிறதுனால. இல்லைன்னா அடுத்த வீடியோவுக்கு போயிட்டு நம்ம திருப்பி நம்ம தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு வீடியோங்க ரேட்டிங்க்கு போகுது. என்ன ரேட்டிங் வேணுமோ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இங்கே ரீடேக் திஸ் கோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? ரீசெட் டேட்டான்னு சொன்னிங்கன்னா இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ் எல்லாம் என்ன ஆகணும், பார்த்ததுக்கான அடையாளம் போயிடும். திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். கீப் டேட்டா. இப்போ நான் கீப் டேட்டாவுக்கே போகிறேன். பாருங்கள், எனக்கு இங்கே டிக் மார்க் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வீடியோ ஏற்கனவே பார்த்துருக்கேன்னு அர்த்தம். ஆனால் ரீசெட் டேட்டான்னு சொன்னால் இந்த டிக் மார்க் போயிடும். ஓகேங்களா? பட் இந்த வீடியோஸை பொறுத்தவரை உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? இதே சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கீப் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் ஃபுல் கோர்சஸ் பார்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிருக்கும். ரைட்டுங்களா? இதே ரீசெட் டேட்டான்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகுனா, திருப்பி அந்த வீடியோ எல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். லேட்டஸ்ட் சர்டிஃபிகேட் அதுதான் வரும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா திருப்பி ஒரு வாரம் கழித்து பார்க்குறீங்கன்னா டேட் என்னென்னா ஒரு வாரம் கழித்து தள்ளி கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. பார்த்து முடிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா, டேஷ்போர்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன வீடியோஸ் இருக்கோ எல்லாமே வரும். ஆனால் பார்த்து முடித்த வீடியோ இங்கே காட்டாது. அப்படின்னா என்ரோல்டு கோர்சஸ்க்கு போனீங்கன்னா திருப்பி இங்கே வரும். இங்கே திருப்பி எந்த வீடியோ வேணுமோ கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாம் திருப்பி. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறது. ரிவிட்டுக்குன்னு நாங்கள் சொன்னாலும் ஆட்டோடெஸ்க் ப்ராடக்ட் எல்லாமே இதே மாதிரி தான். அதனால் நீங்கள் ஈஸியாக இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணாலும் ஆட்டோடெஸ்க் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.